வணக்கம். இன்று பொன்விழா காணுகின்ற கேஜி மருத்துவமனை கோவையில் ஒரு பெருமைமிக்க அங்கமாக திகழ்கிறது. கேஜி பாலகிருஷ்ணன், கேஜி பக்தவத்சலம் சகோதரர்கள் தங்கள் குடும்பத்தாருடன் இணைந்து ஆரம்பித்த இந்த மருத்துவமனை இன்று இந்தியாவே பெருமைப்படும் அளவுக்கு உயர்ந்திருப்பதும் நிறைய மக்களுக்கு சேவையாற்றிக் கொண்டிருப்பதும் பாராட்டுக்குரியது. திரு பக்தவத்சலம் அவர்கள் ஒரு இளைஞனுக்குரிய சுறுசுறுப்போடு இன்றும் ஓடியாடி பணி செய்து கொண்டிருப்பதும், அங்குள்ள மருத்துவர்களையும் செவிலியர்களுக்கும் உற்சாகம் கொடுத்து வருகின்ற நோயாளிகளை கவனிப்பதில் காட்டுகின்ற அக்கறையும் மிக மிக பாராட்டுக்குரியது. 1950களில் குப்புசாமி மருத்துவமனை, செங்காளியப்பன் மருத்துவமனை, அரசாங்க மருத்துவமனை என்று அந்த காலத்தில் இருந்த மருத்துவமனைகளை காட்டிலும் உலகமயமாக்கலுக்கு பின்னால் கிடைத்த நல்ல வசதிகளின் மூலமாக ஒரு பல துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய மருத்துவமனையாக உயர்ந்து இன்று எத்தனையோ மருத்துவமனைகள் கோவையில் இருந்தாலும் ஒரு முன்னோடியாக இருந்தது என்பது பாராட்டுக்குரியது. இந்த மருத்துவ சேவை தொடர வேண்டும். இதனால் கோவைக்கு மட்டுமல்ல, பாரதத்திற்கு பெருமை, தமிழ்நாட்டிற்கு தனிப்பெருமை. உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய நமது கோவை நகரில் இந்த மருத்துவமனை பொன்விழா கொண்டாடுவது பாராட்டுதலுக்குரியது, வணக்கத்துக்குரியது, வாழ்த்துக்குரியது. நன்றி. வணக்கம். கேஜி மருத்துவமனை கோவையில் பொன்விழா காணுவது குறித்து பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிறுவனம், புகழ்பெற்ற மருத்துவ நிறுவனம் 50 ஆண்டுகளாக மக்களுக்கு சேவை செய்து வருவது என்பது பெருமைக்குரிய ஒன்று. அதிலும் நற்சேவை செய்து வருகிறது. என் இனிய சகோதரர் திரு பக்தவத்சலம் அவர்களின் தலைமையில் இயங்கி வரும் கேஜி மருத்துவமனை இந்த நாட்டு மக்களின் நலன் குறித்து பெரிதும் தொண்டாற்றி வருகிறது. அந்த மருத்துவமனைக்குள் நுழைந்தவர்கள் பெரும்பாலும் நலம் பெற்று திரும்புகிறார்கள் என்ற நல்ல கருத்து அந்த மருத்துவமனைக்கு கூடுதல் சிறப்பை தருகிறது. என் அருமை சகோதரர் பக்தவத்சலம் அவர்கள் எனக்கு மிக நெருங்கிய நண்பர். அவரிடம் நான் பெரிதும் வியக்கும் குணம் ஒன்று உண்டு. அவர் மனிதர்களை மருத்துவத்தால் காக்கிறார் என்பது பாதி. ஆனால் தன் நகைச்சுவையால், அன்பால், அக்கறையால் மீட்டெடுக்கிறார் என்பது மீதி. எனக்கு தெரிந்து டாக்டர்கள் பொதுவாக கொஞ்சம் கடுகடுவில் இருப்பார்கள் அல்லது இறுக்கமாக இருப்பார்கள். காரணம், அவர்கள் இயல்பல்ல, தொழில் கொடுக்கும் நெருக்கடி. அதை தாண்டி பக்தவத்சலம் அவர்கள் உண்மையால் ஒரு மருத்துவம் செய்கிறார், தன் நகைச்சுவையால் மருத்துவம் செய்கிறார், மனிதாபிமானத்தால் மருத்துவம் செய்கிறார் என்பதை கண்டறிந்து சொன்னவர்கள் எனக்கு அவரை பற்றி பெருமையை கூட்டி இருக்கிறார்கள். பக்தவத்சலம் அவர்கள் வாழ்க, நிறுவனம் வளர்க. கோவைக்கு பெருமை சேர்க்கும் அடையாளங்கள் சில உண்டு. அந்த பெருமை சேர்க்கும் அடையாளங்களுள் ஒன்றாக விளங்கும் நம்முடைய கேஜி மருத்துவமனை பொன்விழா அல்ல, மேலும் மேலும் முத்து விழா, பவள விழா, நூற்றாண்டு விழா கண்டு மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். பணி செய்யும் பெருமக்களை வணங்குகிறேன். கேஜி மருத்துவமனை எங்களுக்கெல்லாம் ஸ்கூலில் படிக்கிற காலத்துலேருந்து காலேஜில் படிக்கிற காலத்து வரைக்கும் கேஜி தியேட்டர் தான் எங்களுக்கெல்லாம். இந்த மருத்துவமனையுடைய சேவை ஒரு தொடர்ந்து ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக நான் 1986 முத்துக்கள் 3ன்னு ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தப்போ என் கூட நடிகர் தலம் சிவாஜி நடிச்சிட்டு இருந்தார். அவருக்கு கொஞ்சம் உடல்நலக்குறைவு ஏற்பட்டோன்னே உடனே அவரை கேஜி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்தோம். நான், பிரபு எல்லாரும். அந்த அளவுக்கு அவர் அந்த கேஜி குடும்பம், அந்த குடும்பம் அதில் இருக்கிறவங்க எல்லாருமே எங்களுக்கு நெருங்கின பழக்கம்.
நான் யாரையுமே அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள டாக்டர்னு கூப்பிட மாட்டேன், அண்ணான்னு தான் கூப்பிடுவேன். இன்று வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் சித்திக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே கேஜி ஹாஸ்பிட்டல் தான். அந்த அளவுக்கு நெருக்கமான பழக்கம் எங்களுக்கு. அதனால் இது வந்து கோவையின் ஒரு பெருமை கேஜி மருத்துவமனை. அதனுடைய 50வது ஆண்டு விழாக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். Vanakkam. On behalf of Ananya Groups, I extend my heartiest congratulations to KG Group, Dr. Bhaktokchalam Avargal, Chairman, the wonderful Chairman who makes it easy for all of the patients to easily access not only the doctors but also the Chairman many of the times. And my heartiest congratulations to the family who has dedicatedly taken up this wonderful work, and the team of doctors and the office staffs. My heartiest congratulations to you on this Golden Jubilee celebrations, and wishing you all the very best for the years to come. Thank you.